எங்கடா இங்க இருந்தா வண்டிய காணோம் அப்படின்னு வடிவேலு ஒரு படத்துல காமெடி பண்ணுவார் இல்லையா? அந்த மாதிரி தான். எங்கடா இங்கிருந்து எங்க எம்எல்ஏவ காணோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கம் தொகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாமே இப்ப புலம்பி தள்ளியிருக்கிறாங்க. அத பத்தின ஒரு செய்தி இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பக்கத்துல வெளியாகி இருக்குதுங்க. அதுதான் இப்போ பேசு பொருளா மாறி இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, புதிய அரசுன்னு சொன்னாங்க இல்லையா? அதில் நாங்க புதுசா ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏவை கான்டாக்ட் பண்றதுக்கும், மக்களுடைய பிரச்சனைகளை எம்எல்ஏ கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் பல்வேறு தாவக எம்எல்ஏக்கள் செல்போன் நம்பர்களை வெளியிட்டிருந்தாங்க. நீங்க எப்ப வேணாலும் என்கிட்ட பேசலாம், எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம், எப்ப வேணாலும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களை தேடி நான் வருவேன். 5 வருஷம் உங்களை காணாம போக மாட்டேன். ஓட்டு வாங்கிட்டு மாசம் ஒரு தடவையாவது உங்களை வந்து சந்திச்சுட்டு உங்க கூட கேட்டுக்கலாம். இதை ஷேர் பண்ணி பார்த்தீங்களா, மக்களை உடனுக்குடனே ரீச் பண்ணுறதுக்கு புதிய முயற்சியெல்லாம் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பலரும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிலைமை தலைகீழாக மாறி இருக்குதுங்க. ஸ்ரீரங்கம் தொகுதியுடைய எம்எல்ஏவான ரமேஷ் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறையுடைய அமைச்சராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கூடுதலாக அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருந்தாரு. எனவே இவர் எம்எல்ஏவை பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே பொதுமக்களுடைய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி, சாக்கடை பிரச்சனை அப்படின்னு சொல்லி உள்ளூர் குறைகளை வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்ல நேரடியாக தொடர்பு கொண்டோ எங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 2 அதிகாரப்பூர்வ எண்களை அறிவிச்சிருக்கிறாரு. எனவே இதை பார்த்துட்டு நம்ம ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களும், அடடா நம்மூர் தொகுதி எம்எல்ஏ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு, நாம் இனிமே எம்எல்ஏ ஆஃபீஸை தேடியெல்லாம் அழைய தேவையில்ல, போன்லயே குறைய சொல்லிடலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலங்க. இப்போ ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் முக்கியமா சொன்னது என்னன்னா, இந்த 2 நம்பருக்கும் கால் பண்ணா எப்பவும் யாருமே எடுக்கிறதே கிடையாதுங்க. மேலும் எப்பயாவது ஃபோன் போனாலும் இந்த நம்பர் டெம்பரரிலி அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி தான் வருதுன்னு சொல்லி மக்கள் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த நம்பர் தான் வேலை செய்யல, எம்எல்ஏவே நம்ம டேரெக்டாக ரீச் பண்ணணும்னு சொல்லி எம்எல்ஏக்களுடைய உதவியாளர்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசினா அவங்ககிட்டேருந்து சரியான ரெஸ்பான்ஸே வரல அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. எனவே இதனால் ஒரு சின்ன புகாரை பதிவு பண்ணி அது என்னாச்சு, அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையான்னு சொல்லி ஃபாலோ பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்படுறதாக மக்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக 2 பேர் இந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட 7வது வார்டு சுப்பிரமணியபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கடுமையான குடிநீர் விநியோக பிரச்சனை இருந்துட்டு வந்திருக்கு. குடிக்கிறதுக்காக தண்ணி இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எனவே தான் இந்த பிரச்சனை சம்பந்தமாக அந்த பகுதியை சேர்ந்த எம் செந்தில்குமார் அப்படிங்கிற நபர் தங்களுடைய தண்ணீர் பிரச்சனை குறித்த புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்களை எடுத்து எம்எல்ஏ சார்பில் வழங்கப்பட்டிருந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த எண்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக பல முறை முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல, கம்யூனிகேஷன் சுத்தமாக கட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு. எனவே இந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தை சேர்ந்த SN மோகன்ராம் ரொம்பவே யதார்த்தமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவரு வெறும் எம்எல்ஏ மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான துறையான இந்து சமய அறநிலைத்துறையுடைய அமைச்சராகவும் இருக்கிறாரு. அதுபோக திருச்சி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாரு. அவருடைய பணிச்சுமை எங்களுக்கு புரியுது. ஆனால் அதுக்காக தொகுதி மக்களை அப்படியே கைவிட முடியுமா? அமைச்சருக்கு வேலை இருந்தால் தொகுதி குறைகளை கேட்கறதுக்குன்னு ஒரு முறையான குறைதீர்க்கும் அமைப்பை ஸ்ரீரங்கத்தில் உருவாக்க வேண்டாமா அப்படிங்கிற நியாயமான கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இவரோட சேர்த்து பொதுமக்களும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அமைச்சர் பிஸியாக இருந்தாருன்னா அவருக்காக ஸ்ரீரங்கம் தொகுதியிலே தங்கி மக்கள் குறைகளை கேட்கக்கூடிய ஒரு பிரத்யேக ஒருங்கிணைப்பாளர், அதாவது ஒரு லோக்கல் கோஆர்டினேட்டர் இல்லைனா அனுபவமிக்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவை இங்கே நியமிச்சிருக்கணும். அவங்க கிட்ட மக்கள் தங்களுடைய புகார்களை கொடுத்தா அதை அமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போய் உடனே சரி செய்யணும். அதை விட்டுட்டு ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பர் ரீச் ஆகாமல் போய் ஆட்களும் பேசலனா எப்படிங்க அப்படிங்கிற கேள்வியை தான் மக்கள் முன்வைக்கிறாங்க. எனவே மக்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குங்க. நீங்கள் அமைச்சர்னு எங்களுக்கு தெரியுது, நீங்கள் பிஸியாக கூட இருக்கலாம், உங்களுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவை தொகுதியில் நியமிச்சுட்டு போங்க, ஒரு ஆஃபீஸை திறந்து வச்சு மக்கள் குறைகளை தீர்க்கறதுக்காகவே ஒரு செல்லை உருவாக்கி வைங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கேட்குறாங்க. இவருக்கு முன்னாடி பல எம்பிக்கள், பல எம்எல்ஏக்கள் இந்த மாதிரியான செல்களை உருவாக்கி மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மதுரை நாடாளுமன்ற தொகுதி எம்பியான சு வெங்கடேசன் அவர்கள் மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஆஃபீஸை போட்டு அங்கே யார் வந்தாலும் சரி அவங்களுடைய குறைகளை கேட்டு அறிஞ்சிக்கிட்டு அந்த குறைகளை சரி செய்யறதுக்காகவே ஒரு டீம் அமைச்சிருந்தாரு. மேலும் ஃபோன் நம்பர் கொடுத்து அதை கால் சென்டர் மாதிரி பேசி மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு அதை சரி செய்யறதுக்கான வேலைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எனவே கண்ணுக்கு முன்னாடி உதாரணங்கள் நிறைய இருக்கும்போது
இருக்கும்போது இவர் விளம்பரத்துக்காக வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்காம அந்த ஃபோன் நம்பரை ஆக்டிவாக வச்சிருக்கிறது மக்களுக்கும் எம்எல்ஏக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி மக்கள் நினைச்ச மாதிரி எம்எல்ஏவை எங்களால் ஈஸியாக அணுகிட முடியுது, எங்களுடைய பிரச்சனையை சொல்லிட முடியுது அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நான் மாறு வேஷத்தில் ஆய்வுக்கு போகிறேன், பார்த்தீங்களா ஒரே நேரத்தில் ஒரு கான்ட்ராக்டை தூக்கி அடிச்சிட்டேன், கான்ட்ராக்டே மாற்றிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி வெத்து பெருமை பேசுறதுல மட்டும் அமைச்சருக்கு குறையே கிடையாதுங்க. ஆய்வுக்கு போகிறேன் அப்படிங்கிற பேரில் இந்த முறுக்கு எப்போ சுட்டதுன்னு உங்களுக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி கடைக்காரட்டே கேள்வி கேட்கறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான நேரங்களை செலவிட்டு இருக்கிறாரு. அதை விட்டுட்டு மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை கேட்டறியறதுக்கு இவர் உரிய முயற்சியை எடுத்தாங்கன்னா இவரை நாம தேர்ந்தெடுத்தது சரியான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி மக்களே உணர்வாங்க. இல்லைனா மக்கள் என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்பிக்கை இழப்பு ஏற்படும், அயற்சி ஏற்படும், ஏமாற்றம் ஏற்படும். இதனால மக்கள் அடுத்த எலெக்ஷன்ல வேற முடிவை நோக்கி நகராமல் இருக்கிறதுக்கு இவர் செய்யக்கூடிய செயல் தான் அச்சாரமாக இருக்க போகுது. எனவே வெத்து விளம்பரங்கள் ரீல்ஸை விட்டுட்டு உண்மையாகவே அந்த எண்ணம் எதுக்கு கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது, நம்முடைய விருப்பமாகவும் இருக்குதுங்க.